நர்சிங் சூப்பர்டென்ட் மணிகண்டன் சாரை பார்க்க வந்திருக்கேன். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். சரி, அப்படியே பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்ஸு வழக்கமாக உள்ளது தான் உங்களை பார்க்க எதுக்கு வருவேன். இப்போ என்னென்னா சார், பிஎஸ்சி நர்சிங் பற்றி 2-3 வீடியோ போட்டோம். பொதுவாகவே மருத்துவத்துறையில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? டோட்டலாக என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, அது என்னென்ன கோர்ஸுக்கு வந்து முக்கியமாக நம்ம பீரியாடி கொடுக்கலாம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னெல்லாம் இருக்குங்க, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? போன பிஎஸ்சி நர்சிங் போட்ட வீடியோ வந்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் வந்துச்சு. அதில் சில பேர் ஏன் எம்பிபிஎஸ் நாங்களாம் படிக்கக்கூடாதா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. நாங்கள் எம்பிபிஎஸ் படிக்கக்கூடாதுங்கிறது, எல்லாரும் எம்பிபிஎஸ் படிக்கலாம், எல்லாத்துக்கான அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஒருவேளை அந்த எம்பிபிஎஸ் படிக்க முடியாத மாணவர்களுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ நீங்கள் கேட்டதுனால போடுறோம். இப்போ நம்ம அது இல்லாமல் எம்பிபிஎஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அரசு மருத்துவமனைகளில், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 20க்கும் மேற்பட்ட பட்டய படிப்புகள் இருக்குது. டிகிரி முன்னெல்லாம் டிப்ளமாவாக இருந்தது, இப்போ எல்லாமே டிகிரியாக இருக்குது. இப்போ பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, அப்புறம் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அப்புறம் பிஎஸ்சி கார்டியோ பல்முனரி டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாலஜி டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி அண்ட் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஆப்டோமெட்ரிக் கண்ணுக்கு பார்க்குறது, நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி அண்ட் கிளினிக்கல் நியூட்ரிஷன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 கோர்சஸ் இருக்குது. 20. ஆனால் அரசு மருத்துவமனைகளில் கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் நிறைய இடங்கள், ஆனால் 36 கல்வி இருக்கும்போது மொத்தத்தில் அது கொஞ்சம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் நீங்கள் என்னென்ன கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொல்கிற கோர்ஸ் வந்து பிஏஎஸ்எல்பி சொல்லுவேன், 2வது பிஃபார்ம், அப்புறம் பிபிடி, அப்புறம் ஆல்வைஸ் பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் கிளினிக்கல் நியூட்ரிஷன், அதுவுமே இப்போ ஃபுட் சேஃப்டி அந்த ஃபுட்டு நல்லா அது நல்லா படிக்கலாம். அது போக ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸுமே நல்லாயிருக்கும். இப்போ சிஏலாம் வரதுனால கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறையா ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி பிஎஸ்சி 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, அது படிக்கலாம். ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி படிக்கலாம். பிஎஸ்சி கார்டியாலஜி படிக்கலாம். கார்டியாலஜிலாம் இப்போ நிறைய கார்டியாலஜிஸ்ட் எல்லாமே நம்ம ஆஞ்சியோகிராம் அதெல்லாம் பண்ணுற இடத்துல இந்த இவங்களோட பங்கு அதிகமாக இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 20 கோர்சஸ் இருக்குது. 20ல் வந்து பிஎஸ்சி நர்சிங் அரசு கல்லூரிகளில் 350 இருக்குது. பிஃபார்ம் வந்து 120 இருக்குது. மதுரையிலையும் சென்னையிலையும் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த கோர்ஸ் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் படிக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் அரசு வேலைக்கு உள்ளே வரணும் அப்படின்னா இந்த ஒரு நான் குறிப்பிட்ட சொன்ன அந்த கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அரசு வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக வெளிநாடுகளில் நீங்கள் என்ன படித்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் இந்த தான் தெரியல, இந்த படிப்பு தான் இல்லை, படிக்கிற படிப்பு